வங்கக்கடலில் உருவானது பெஞ்சல் புயல். நாளை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என தகவல். பெஞ்சல் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் இருந்து படகுகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரம். டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கும் பேரவை கூட்டத்தொடரில் சேவை உரிமை சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். பிரதமர் மோடியுடன் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சந்திப்பு. மேகதாது அணை கட்டுமான பணிகளுக்கு அனுமதி அளிக்க கோரிக்கை. நடிகை கௌதமியிடம் பண மோசடி செய்த வழக்கில் 2 பேரின் முன்பிணை மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கடலூரில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல். தேர்தல் அதிகாரிகளை மிரட்டிய புகாரில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. மாமல்லபுரத்தில் பாரம்பரிய நந்தவனம் அமைக்கும் திட்டத்திற்கு 99 கோடியே 67 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது நடுவண் அரசு. பல்லடத்தில் 3 பேரை கொன்று நகை பணத்தை கொள்ளையடித்த கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்தது காவல்துறை. ஆபாச பட வழக்கில் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை ஆய்வு.